ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்திங்கன்னா சத்து மாவு வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இன்றைக்கி சத்து மாவு கஞ்சி நம்ம ரெடி பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் வந்து நம்ம சத்து மாவு எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுத்துருக்க 2 ஸ்பூன் சத்து மாவுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து 2 கிளாஸ் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலந்துக்கணும். ஏன்னா அங்கங்கே கட்டி கட்டியாக இருந்தால் அது நம்ம காசும் போது கஞ்சி வந்து கட்டி கட்டியாக இருக்கும், ரொம்ப லிக்விடாக இருக்காது. அதனால் நம்ம நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். 2 ஸ்பூனுக்கு வந்து நீங்கள் 2 கிளாஸ் தாராளமாக ஊற்றலாம். இது பேர் தாராளமாக 2 பேர் இல்லை 3 பேர் குடிக்கலாம். நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டோம். ஸ்டவ்வில் வச்சுட்டு கையை எடுக்கக்கூடாது. நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி கட்டியாக ஆகிடும். கலரி விட்டுட்டே இருங்க. இப்போ இந்த டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து நாட்டு சர்க்கரை வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். நீங்கள் நார்மல் சுகரும் போடலாம், நாட்டு சர்க்கரை போட்டால் இன்னுமே கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. அந்த கஞ்சி பதம் வர வரைக்கும் நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து 1/2 கப்பு பாலும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். கஞ்சி இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம். இது நல்ல ஒரு ப்ரோட்டீன். விடாமல் நல்லா நீங்கள் வந்து கலந்துகிட்டே இருங்க. அப்போ தான் அடியும் பிடிக்காது, கட்டி கட்டியாகவும். விடாமல் நல்லா கலந்துகிட்டே இருங்க. சத்து மாவு கஞ்சிக்கு பார்த்திங்கன்னா பால் வந்து ஆப்ஷனல் தான். நம்ம தண்ணி ஊற்றிட்டு நம்ம நாட்டு சர்க்கரையோ இல்லை நார்மல் ஒயிட் சுகரோ போட்டு கூட நம்ம காசி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நல்ல ப்ரோட்டீன். நம்ம பால் வந்து நம்ம ஆப்ஷனல் தான், வேணும்னா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் நட்ஸ்லாம் கூட போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நட்ஸ்லாம் கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். டெய்லி நீங்கள் 1 கிளாஸ் கொடுத்தாலே போதும். வெயிட் நல்லாவே கெயின் ஆகும். குழந்தைக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இங்கே பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அது ரொம்ப கட்டியாகவும் இல்லை, ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, நல்லா குடிக்கிற பதத்தில் இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம சத்து மாவு மிக்ஸ் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கஞ்சி வந்து ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் இந்த சத்து மாவு கஞ்சி பார்த்தீங்கன்னா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம். ரொம்ப ப்ரோட்டீன் நிறைந்தது. இப்போ நீங்கள் நான் சொல்லி கொடுத்தா மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். தேவைன்னா நீங்கள் நட்ஸும் மேலே போட்டுக்கலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.